அவர்கள் இணைப்பிற்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் சிஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக, அவர் ஜீவிக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய மகிமை இன்னும் மங்கி போகவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை, நித்திய வெளிச்சம் என்பதாக. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் இல்லையா? அவர் எப்பொழுதும் மாறாத தகப்பனா இருக்கிறார். ஆதியிலே அவர் எங்கள் மேல் கொண்ட அந்த அன்பின் நிமித்தம் இன்றைக்கு அவர் எங்களுக்காக காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் அவர் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளைகளே, இந்த நேரத்துல திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 84வது 84வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு சொல்லப்படுகிறது, கீர்த்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்பதாக. அல்லேலூயா. அங்கு பாருங்க, சொல்லப்படுகிறது சேனைகளின் கர்த்தாவே என்பதாக. சேனைகளின் கர்த்தர் யார்? அவர் எங்களையும் என்னையும் உங்களையும் படைத்த சர்வ வல்லமையில தேவன். அவர் தேவன் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்தை படைத்த தெய்வம் மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அப்பாவாக இருக்கிறார், எங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற தாய் தந்தையர் எங்களை விட்டு அப்படியே போயிடலாம், மறைந்து போயிடலாம் இல்லையா? அவங்க மறைந்து போற மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா? எங்களுடைய தாய் தகப்பன் மறித்ததன் பின்பதாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாராவது உங்களுடைய உறவினர்கள், யாராவது உங்களோடு சேர்ந்தவர்கள் இல்லையா, உங்களோடு உங்களுடைய ரத்தம் அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் பாருங்க, மனிதர்கள் உங்களை விட்டு அப்படியே மறித்து போகும் பொழுது அவர்கள் மறைந்து போனது போல இருக்கும். சில நேரங்களில் நாங்க யோசிப்போம், இவங்கெல்லாம் இப்ப நினைக்கல, இவங்கெல்லாம் அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாம் மறைந்து போனாலும் அவர் தான் எங்க அப்பாவா இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்றாரு, நான் தான் உன்னுடைய தகப்பன், நான் தான் உன்னை ஜனிப்பித்தேன். அவர் சொல்லுவாரு, நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை தாயின் கருவிலே அங்கு போட்டேன், உன்னுடைய கருப்பாறை மகளே, என் மகனே ஒளிபீடத்தில் இருந்தது. அந்த ஒளிபீடத்தில் இருக்கிறத கையில எடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனுடைய அங்கு வயிற்றுக்குள்ள அவர் வைக்கிறார். எங்களுக்கு ஒரு அப்பாவை அம்மாவையும் தெரிவு செய்து இந்த உலகத்துல வைக்கிற. அப்ப பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய அப்பா ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்பதாக அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னை மறந்தால் என்னுடைய கை, எனது வலது கை என் தொழிலை மறப்பதாக சொன்னா என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவர் படைப்பின் தொழிலை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, மறிக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் மறிக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், ஒரு கூட்டத்தார் அப்படியே பரலோகத்துக்கு போகிறார்கள், ஒரு கூட்டத்தார் இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறப்ப அவருடைய கையை அவர் சொல்றாரு, இந்த வலது கை அந்த தொழிலை அதாவது மறக்குமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வலது கை என் தொழிலை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்பா பரலோகத்துல இருந்து எங்களை அங்க மறைந்து கொண்டு இருந்து எங்களை கைவிடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தனிப்பட்ட விதத்திலே அவர் விசாரிக்கிறார். உங்களையும் என்னையும் தனிப்பட்ட விதத்திலே கண்ணீரை துடைக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார் இல்லையா? ஆகவே இப்பேற்பட்ட தெய்வம் தான் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார் இல்லையா? ஆகவே அவர்தான் சேனைகளின் கர்த்தர், அவர்தான் எங்களுடைய அப்பாவாக இருக்கிறார் இல்லையா? பாருங்க, நமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான. இப்ப இந்த உலகத்திலே அப்பா சொல்லிட்டு போனாரு, அதாவது உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதை, யோவான் 14வது அதிகாரம் நினைக்க, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக இல்லையா? இது நான் சீக்கிரமா நான் போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொல்லி முதலாம் வருகையிலே என்னுடைய அப்பா இல்லையா எங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம் அங்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இல்லையா. முதலாம் வருகையிலே போனவர் மீண்டும் வருவார். ஆகவே இந்த சங்கீதம் சொல்கிறது உம்முடைய வாசஸ்தலங்கள் பாருங்க சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கு பரலோகத்திலே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வாசஸ்தலங்களுக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது அங்கு சந்தோஷம் இருக்கிறது. அங்கு கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை. இங்க இருக்கிற சகல காரியங்கள் மாம்சத்துக்கு தேவையான சகல காரியங்களும் அங்கு கிடையவே கிடையாது. அவ பாருங்க அதை நாங்க எப்பொழுதும் இந்த இமைக்குரிய காரியங்களை மாத்திரம் நினைத்து வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மறுமைக்குரிய காரியத்தை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நாங்க இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாங்கள் நோக்கி கொண்டே இருக்கக்கூடாது. அந்த உலகத்தை குறித்து நாங்க யோசிக்கணும். நான் நினைப்பேன் இது பாருங்க வானத்துக்கு கீழேதான் அப்படியே இந்த காரியங்கள் இருக்கிறது. வானம் எவ்வளவுக்கு இருக்கிறதோ எவ்வளவுக்கு பரம்பி கிடக்கிறதோ அந்த அளவுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட என்னுடைய பரலோகத்தின் வீடு மேலே இருக்கிறது. இப்ப தங்கம் ஒரு தங்கத்தை நாங்க என்ன செய்யறோம், ஒரு இதை செயினா போட்டுக்கிறோம், இயரிங்கா போட்டுக்கிறோம், எல்லா காரியங்களையும் பண்றது ஒரு கொஞ்சம் தங்கம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்க தங்கத்திலேயே நடக்க போகிறோம். அதை யோசிச்சு பார்க்கணும். அதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படணும். எனக்கு ஒரு வீடு இருக்கு, இந்த உலகத்துல எனக்கு வீடு இன்னைக்கு வீடு வாசல் இல்லாம எவ்வளவு துக்கப்படுறோம், எவ்வளவு கவலைப்படுறோம், சொத்து சுகங்கள் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறோம். ஒண்ணும் வேணா கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே எங்களுக்கு இருக்கிறது பரலோகத்தின் வீடு. அதுதான் நாங்க நினைச்சு சந்தோஷப்படணும். ஒரு நாளும் நீங்களும் நானும் துக்கப்படவே கூடாது. இன்னைக்கு நம்ம கண்ணை மூடுனா அங்கு தங்க முலாமிட்ட அந்த பரலோகத்துல எங்களுடைய கால்கள் பதியும். அல்லேலூயா. அதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்க எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நன்மையான காரியங்களை பேச வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்லதையே செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுத்த இருதயம் எங்களுடைய இருதயமாக இருக்க, சுத்த இருதயமாக இருக்க வேண்டும். அப்பா தங்குற வாசஸ்தலமாக இந்த சரீரம் எப்பொழுதும் இருந்தால் அந்த தங்கம் முலாம் பூசப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாங்க போயிருவோம். அல்லேலூயா. எங்களுக்கு இருக்குது, அறைகள் இருக்கிறது. யாரோட இருப்போம்? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார் இல்லையா தன்னுடைய நேசகுமார், அவரோடு கூட இருப்போம். அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவரோடு கூட தான் வச்சுக்கொள்ள அவர் ஆசைப்படுறாரு. ஏன் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்பதாக. அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் வாஞ்சிக்காமல் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாங்க எப்பொழுதும் நினைக்கணும். அப்ப இதான் அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் இல்லையா. அடுத்து பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவனவுமாய் இருக்கிறது. 2வது வசனம் என்ன சொல்லுகிறேன்? என் ஆத்துமா, அதாவது என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய அந்த வாசஸ்தலங்களை அங்கு வாஞ்சி தளாவுற்று அங்கு வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. என் உடலும் என் உள்ளமும் பாலம் தேவனை நோக்கி அங்கு கதறுகிறது. அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். தாவீது அப்படிதான் எல்லா சூழ்நிலையிலும் போய் ஆண்டவருடைய சமூகத்துல தான் அதிகமா நேரங்களை செலவிடுவார் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அவருக்கு என்ன குறைவு இருந்தது? எல்லா சூழ்நிலையிலும் அவர் தேடி, எல்லா இக்கட்டு நேரங்களிலும் அவரை தேடி அவர் செபிப்பார். மனிதரிடத்துல அதிகமா அவர் சொல்றது கிடையாது. தேவனுடைய சமூகத்துல போய் சொல்லி 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 எப்படி பாருங்க, அப்பாவுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அங்க மாறிவிட்டு. அப்ப நீங்களும் நானும் அப்பாவுடைய இருதயத்துக்கு பிடிக்கணும்னு சொன்னா அவருக்கு அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக மாற வேண்டும் என்றால் ஒரு காரியம் இருக்கிறது. அதை நாங்க கடைபிடித்தோம் என்றால் அவர் அப்படி எங்களை இது பண்ணுவார். கர்த்தருடைய நேசிப்பார். மகளே, நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவள், மகனே நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்பதா. காரணம் எப்படி தெரியுமா? என்ன காரணம்? அப்படி அவர் சொல்றதுக்கு நாங்க என்ன காரியங்களை செய்ய வேண்டும், காரணம் இல்லை, மன்னிக்க வேண்டும். என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் காலை மாலை இரவு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய பாதத்துல இருந்த அந்த பரலோகத்தையே நாங்க நோக்கி கொண்டிருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில என்ன பாருங்க, பலமையான காரியங்கள். காலையில எழும்புறோம், சில பேர் ஜெபிப்பாங்க, சில பேர் ஜெபிக்க மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. காலையில எழும்புவாங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு போக மாட்டாங்க இல்லையா. டீ குடிப்பாங்க, காலை சாப்பாடு செய்வாங்க, உடைகளை கழுவாங்க. வீடு பெண்களை சொல்றேன், வீடு கழுவாங்க. வளமையா ஆண்கள் என்ன செய்வாங்க?
வேலைக்கு போக. இதுதான் அது சுற்று அந்த வட்டம் தான். அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையேத்தான் நம்ம செய்யறோம். ஆகவே இது செய்து நாங்க பழகி போயிட்டோம். இது வளமே இருக்கும். காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, ஈவினிங் டீ டைம் எல்லாம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலக காரியங்களை நாடாதபடி, இந்த உலகத்திற்குரிய காரியங்களை தேடிக்கொண்டே இருக்காதபடி, இது அப்படியே சுழற்சி தான். இது வந்து கொண்டேதான் இருக்கும். நாங்க இப்படி செய்தோம், அப்படி எங்க பிள்ளைங்க அப்படி இதே காரியங்களை தான் செய்வாங்க. அடுத்த அந்த பிள்ளைகள் அப்படிதான் செய்வாங்க. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் அவரை எங்களோட அப்படியே வச்சுக்கொள்ளணும். நீங்க என்னோட பேசணும். நீங்க என்னோட கூட இருக்கிறீங்கப்பா. நீங்க என்ன நேசிக்கிறீங்கப்பா. நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. ஏன்னா நீங்க என்னோட இருக்கிறதுனால. பேசணும் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் எங்களுடைய இருதயத்திலே தான் வாசம் செய்கிற தகப்பனாக இருக்கிறார். இல்லையா? ஆகவே நாங்க வந்து ஆண்டவரை வந்து அப்படியே துதிச்சு 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 அவரை விடக்கூடாது. அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்து போனாரு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் வருவாரு போவாரு, வருவாரு போவாரு. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அப்படியே வருவாரு அப்படியே போவாரு, அப்படி வருவாரு போவாரு. ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவர் ஆளுகை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? ஆளுகை செய்கிறாரு. இன்னைக்கு அவர் போய் வருகிற தகப்பனாக இல்ல, எங்களுக்குள்ளே தங்கி விட்டார். இப்ப எங்களுடைய ஆலயம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கவன். அல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. அவை மாம்சமும் எங்களுடைய இருதயமும் எப்பொழுதும் ஆண்டவராய் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். பாருங்க, இப்ப நான் ஒரு காரியத்தை சொன்னேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றேன். என்னன்னு சொன்னா, நான் காலையில எழும்புற நேரம் எனக்குள்ள ஒரு ஆராதனை போய்கிட்டே இருக்கும். நான் ஜெபிக்கிறேனோ, இப்ப காலையில எழும்புனோன்னு நான் எப்படியோ ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துட்டு தான் நான் மத்த காரியங்கள் என்னுடைய வேலைகளை செய்வேன். பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புற வேலையெல்லாம் அதுக்கு பிறகுதான். அப்ப நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து ரெக்கார்டிங் செய்து அதை வந்து எல்லாம் போட்டுட்டு தான் நான் மற்ற வேலைகளுக்கு கடந்து போவேன். ஆனா நான் ஆண்டவரோடு அப்படியே படுத்து உறங்கும் பொழுது அப்படியே எழும்புற நேரம் 3:40 3 மணி அப்படி. இப்ப இன்னைக்கெல்லாம் 3 மணி எழும்புற நேரம். இலங்கை இந்தியாவின் நேரம் 3 மணி. அவ எழும்புற நேரம் எனக்குள்ளே ஒரு பாட்டு போய்கிட்டே இருக்கு. ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. அப்ப நான் எல்லா வேலைகளும் நடந்து எல்லா காரியங்களும் செய்ய வரைக்கும் அந்த ஆராதனை போய்கொண்டே இருக்கிறது. அவ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எப்படியும் உத்தரவும் கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அதை நாங்க நினைச்சு நினைச்சு அங்க வீணா போயிடக்கூடாது. எங்க ஆத்துமத்தை அந்த அதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. அவ எனக்குள்ள உள்ள அனுபவத்தை நான் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எனக்குள்ளேயே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் ஆண்டவர் பேசுவார். சில வசனங்களை வசனங்களை எடுத்து அதை வாசின்னு சொல்லுவார். யாராவது ஒரு ஊழியக்காரர் வந்து கொடுத்துட்டு போவாரு. அதை எடுத்து வாசிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனங்கள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் அங்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. தாவீதுக்கு இந்த ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது இல்லையா? ஆகவே அந்த அனுபவத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று என் தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பாருங்க சொல்றாரு, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா பாருங்க, 3வது வசனம் சொல்லுது, என் ராஜாவும் என் தேவனுமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடத்தின் அருகே அடைக்கலான் குருவிக்கு வீடும். தகைவிலான் குருவினா கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கண்டிருப்பீங்க. இரட்டைவால் குருவி இருக்கும். அந்த குருவியோட வால் அப்படி 2 வி ஷேப்ல அப்படி இருக்கும். அப்ப இரட்டைவால். அப்ப இரட்டைவால் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைத்துக் கொள்ள கூடம் கிடைத்ததே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எங்க வீட்டுல ஒரு காரியத்தை என் பிள்ளைகிட்ட கொண்டு வந்து கூட்டி அதை காமிச்சு அந்த இடத்த நான் வந்து கிச்சன்ல சமைக்கிற இடத்துல அந்த சைட்ல வந்து ஒரு இது ஒண்ணு வச்சிருக்கிறேன். அப்படியே இருக்கிற அந்த மாபிள் அப்படியே இருக்குது. அந்த மாபிள் இடைவெளியில ஒரு அழகான கூடு அணில் வரும். அணில் வந்து வந்து போகும். அப்ப அது பயப்படாது. நாங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து அது உள்ளுக்கு போயிட்டு அதோட பிள்ளையை அது பாதுகாக்கிறதுக்கு அது வச்சிருக்குது. சும்மா நான் அப்படியே அதுக்குள்ள இருந்து எடுத்ததுதான்.
எடுத்து பார்த்தா அவ்வளவு அழகான ஒரு கூடு அமைச்சிருக்கு. எங்களுடைய பொருட்களையும் வெளியில இருக்கிற அந்த மரங்களுடைய அந்த இதுகளெல்லாம் வேரெல்லாம் எடுத்து, அது வேறுன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன எங்களுடைய தலைமயிரை போல இருக்கிறது. ஆகவே பஞ்சு எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்திருக்குது. அந்த பஞ்செல்லாம் அழகா செய்து தன்னுடைய குழந்தையை வைப்பதற்கு அழகிய ஒரு கூடு. மனுஷனால செய்யவே முடியாது. அவ்வளவு அழகா பின்னி காரியங்களை செய்கிறது என்றால், கர்த்தர் எவ்வளவு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த குருவிகள் எங்கேயாவது போய் கேக்குதா, எனக்கு ஒரு பின்னல் வேலையை செஞ்சு தாங்க, ஏதாவது பண்ணுதா? தூக்கணாங்குருவி கூட பாருங்க, தலைகீழா தொங்கும். அந்த கூடு அத எவ்வளவு அழகா பின்னி இருக்கும். பாருங்க, ஆண்டவர் அந்த குருவிகளுக்கு கூட அவ்வளவு ஞானத்தை கொடுக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு பறவைகளைப் போல அழகிய வீடு அமைப்பதற்கு மனுஷனால் முடியவே முடியாது. பறவைகளைப் போல அந்த கூடு பாருங்க, அவ்வளவு அழகா தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா செய்து அந்த பிள்ளைகளை போய் அங்க பிரசவிக்குது, முட்டைகளை இட்டு அந்த குஞ்சுகளை பொறுத்து காரியங்கள் என்னென்னலாம் பண்ணுதுங்க. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த உலகத்திலே மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாரோடையும் மனுஷராகிய நாங்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அவர் இங்க சொல்றாரு, அதாவது பாருங்க, அடைக்கலான் உங்கள் அதாவது உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு கிடைத்ததே அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வீட்டுல வாசமா இருக்கிறவங்க, உங்களுடைய வீட்டிலே வாசமா இருக்கிற வசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்னது? உம்முடைய வீட்டிலே வசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அங்க மாத்திரமல்ல, அங்க பரலோகத்துல போய் தான் நாங்க துதிக்கணும்ட்டு இல்ல. இந்த உலகத்தை நாங்கள் பரலோகமாக்க முடியும். எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருங்க. எப்பொழுதும் துதியின் அபிஷேகத்தினால் நிரம்புங்க. சோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருங்க. துதிங்க, துதிக்க 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 உங்களுடைய கட்டுகள், நாங்கள் வாழுகிற தேசத்தின் கட்டுகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற கட்டுகள், எங்கள் வேலைகளிலே இருக்கிற கட்டுகள், இப்படியான கட்டுகள் எல்லாம் அங்கு கலண்டு போய்விடும். பவுலும் சீலாம் சிறைச்சாலையிலே துதித்த பொழுது அங்கு சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை அங்கு 7 தடவை சுற்றி வர துதிச்சாங்க. துதிக்க 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 எரிகோவின் கோட்டைகள் அப்படியே உடைந்தது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தடை இருக்கும் என்றால் நீங்க துதிங்க. எங்கேயும் போய் கடையில எதை வாங்கி செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கிறத நாவை பிரதிஷ்டை பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா இதனால நான் எழும்புனோன்னு நாவை பிரதிஷ்டை பண்றேன்ப்பா. ஒரு சமூகத்துல என்ற நாவை அப்படியே வைக்கிறேன்ப்பா. நீங்க என்னை கழுவி சுத்திங்க. இந்த வாயில இதனால எந்த ஒரு உமக்கு விரோதமான வார்த்தையும் பேசிடக்கூடாது. யாரை குறித்து குறைவாக நாங்கள் மதிப்பிட்டு பேசிடக்கூடாது. யாருக்கு விரோதமா எந்த ஒரு வார்த்தையும் பேசிடக்கூடாது. ஆண்டவரே, உமை மாத்திரம் துதிக்கிற நாவாக இந்த நாவை எனக்கு பிரதிஷ்டை பண்ணித்தாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க துதிப்பீங்க ஆண்டவரை. சும்மா இருக்கிற துதியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. திடீர்னு வேலை செய்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்குள்ளே துதியின் அபிஷேகம் வந்தோன்னா வாய் தன்னால துதிக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து சும்மா நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போவோம், நாங்க பைபிள், நாங்க வேதக்காரவங்க, நாங்க வார்த்தையை தான் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க சும்மா போலி வேஷம் தரிக்க கூடாது. எங்களுடைய வாழ்க்கையை அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அதான் அவர் சொல்றாரு, உம்முடைய வீட்டில் வாசம் பாருங்க. அவர் சொல்றாரு, எப்பொழுதும் உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அங்க மாத்திரமல்ல, இங்கே துதியை நாங்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாங்கள் துதியை ஆரம்பிக்க வேண்டும். அந்த உலகத்துல அதுதான் நாங்க செய்ய போகிறோம். அல்லேலூயா. எங்களை பழக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மறிக்கும் தருணத்தில் கூட எங்களுடைய வாயான தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அப்பாட்ட கேளுங்க. அவர் அல்லவர். அவர் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உடனே அவர் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் கொடுப்பார். துதியின் அபிஷேகத்தால் திடீர்னு உங்களுக்கு துதிக்க சொல்லுவாரு. திடீர்னு ஸ்தோத்திரிக்க சொல்லுவாரு. எனக்கு அந்த காரியம் இருக்கிறதுனால
என் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக உங்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பதாக நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு நன்மை எனக்கு வரப்போகிறேன்னு நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்னை குறித்து யாரோ ஏதோ ஒரு காரியத்தை பண்றாங்கன்னா எனக்கு எப்படி தெரிய வரும்னு எனக்கு தெரியல. உள்ளத்துல அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு விதமான காரியங்கள் வரப்போகிறது துதிப்பேன். அது வந்துரும். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். துதிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ற மாதிரி இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியே இருந்துகிட்டு இருப்பேன். வேலை செய்து கொண்டு துதிக்கிறதுக்கு அந்த அபிஷேகம் வந்துரும். அது அப்படியே வேலையை வெங்காயம் வெட்டிக்கிட்டே துதிச்சுக்கிட்டு இருப்பேன். யாருக்கும் தெரியாது. எனக்கு ஆண்டவர் துதியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்லி வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு ஸ்தோத்திரத்தை சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருப்பேன். துதிக்க சொல்லுவாரு. என் வாய் மட்டும் அப்படி துதியில அப்படியே போய்கிட்டு இருக்கும். யாருக்கும் தெரியாது. அது அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸ்தோத்திரம் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல, நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கேட்டு பாருங்க. அவர் கொடுப்பாரு. ஆகவே அதை நாங்க பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களின் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அப்ப நாங்க அப்படி செய்யும் பொழுது நாங்க யாரா பாக்கியவான்கள். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அதாவது சியோனுக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை, செவ்வையான வழிகள் என்பதாக பாதையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சியோனுக்கு யாத்திரையாக சென்று வழிபடுவதில் தங்கள் உள்ளத்தை பதித்து உண்மையில் பலன் கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக பொருள்படுகிறது. பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கடந்து போகையிலே அதை நீரூற்றுகளின் இடமாக ஆக்குகிறார்கள். ஆக பாருங்க, சொல்லப்படுகிறது, மலையும் குளங்களையும் அதாவது அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே கண்ணீர் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. அப்பா அதை சும்மா நாங்க கண்ணீர் விடுறோம். இரவைக்கு பாருங்க படுத்துக்கொள்ளும், யாருக்கும் தெரியாம அழுவோம். சில பிரச்சனைகள் வரும் பொழுது பக்கத்துல பிள்ளைகளுக்கு தெரியாம, ஹஸ்பண்டுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம நாங்க அழுவோம். சில நேரம் செபிக்கும் பொழுது அழுவோம் இல்லையா? அந்த கண்ணீரெல்லாம் அப்பா அப்படியே பிடித்து வைத்திருக்கிறார் துருத்தியிலே. அதான் சொல்ற, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் இல்லையா? சொல்லப்படுகிறது இல்லையா? ஆகவே இங்க சொல்லப்படுகிற அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அதை நீரூட்டாக்கி கொள்கிறார்கள்னா, அந்த துருத்தியில பிடிச்சு வச்சிருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் அப்ப பார்ப்பாராம். பார்த்து அதற்குரிய பதிலை பரலோகத்திலிருந்து அவர் கொடுப்பார் இல்லையா? அதான் அந்த வழியில நாங்க போகணும்னு சொன்னா, நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாங்க அழுது கண்ணீர் வடித்து அவரிடத்துல காரியங்களை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அதை பார்த்து அவர் அதை பிடித்து வைத்திருந்து, என் பிள்ளை இவ்வளவு கண்ணீர் விட்டிருக்கிறான், ஒரு நாள் அந்த கண்ணீர் தரையில விழாது. அவர் பிடித்து வைத்திருக்கிறார். அந்த பிடித்து வைத்த அந்த கண்ணீருக்கு தக்க பதிலை அவர் கொடுத்து எங்களை அவர் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கிற நேரம், இந்த உலகத்துல எந்த ஒரு தகப்பனும் செய்யாத ஒரு காரியத்தை நம்முடைய தகப்பன் செய்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் எவ்வளவு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லையா? அவர்கள் பலத்தின் மேல் பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். இப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குது? எல்லா காரியங்களையும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் நடப்பிக்கும் பொழுது பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள். எங்களுக்கு அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே முக்கியம் இல்லையா? தேவனுடைய சந்நிதி எங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் சீயோனின் தேவனுக்கு முன்பாக வரும் வரைக்கும் பலத்தின் மேல் பலம் அடைகிற அந்த ஒரு காரியம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் போகும் வரைக்கும் இந்த உலகத்திலே தேவனுடைய பலம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. தேவ பலத்தை நாங்கள் பெற்று வாழும் பொழுது சீயோன்லே நாங்க என்ன பலட்சியம் அடைவோம். அல்லேலூயா. ஆகவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனை செவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சேனைகளின் கர்த்தாவே, என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கத்தான் தேவன் எங்களோடு பேசுகிற தகப்பனாக இருக்கிறார். நான் ஜெபிக்காம நான் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும், அதாவது
ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்காம ஆண்டுடைய காரியங்களை கேட்காம நான் செபிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் அங்க அப்பாவுடைய சமூகத்துல அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் செபிக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். அப்ப நாங்க ஆண்டுடைய வார்த்தையை வாசித்து விட்டு அது என்ன சொல்லுகிறது என்று தியானம் செய்து விட்டு போய் ஆண்டுடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் நான் செபிப்பேன், ஆண்டு கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நாங்க தள்ளி வைத்து எங்களுடைய இஷ்டப்படி எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நாங்கள் காரியங்களை இந்த உலகத்திலே செய்தோம் என்றால் அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட சொல்லுவாங்க. எத்தனையோ வருஷ காலமா அந்த விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கல, மறித்தும் போக போகிறேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை அவனுடைய இருதயத்துல இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றார் இல்லையா, தேவனுடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள். அப்ப வேதாகமம் எங்களுடைய கரங்களில் இருக்கிற வாசிக்கணும். அங்க என்ன சொல்லிருக்கு, இங்க என்ன சொல்லிருக்கு, அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இப்படி வாங்கி ஆராய்ச்சி பண்ணணும் ஆண்டுடைய வார்த்தைகளை. அந்த வேதாகமத்துல என்ன சொல்லி இருக்கிறது, இந்த வேதத்துல எப்படி சொல்லி இருக்கிறது, அங்க அந்த ஹிஸ்டரி என்ன சொல்லுகிறது, அதெல்லாம் நம்ம, ஏன்னா நாங்க பரலோகத்திற்குரிய பிள்ளைகள். இந்த உலகத்திலே அவருக்காக நேரத்தை செலவிடுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுது இதுக்காக சோம்பேறியாய் இருந்து வீட்டு வேலைகளை செய்யாம தூங்கி கொண்டு இருந்து அப்படி இப்படி பண்ணிலாட்டி அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி நான் ஆண்டவரோட கூட இருக்க போறேன், பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளணும், எனக்கு அந்த வேலை பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, நான் வேலைக்கு போக மாட்டேன், அப்படிலாம் இல்லை. அப்படியெல்லாம் நாங்க சொல்லி சும்மா எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது இல்லையா? வேலைகளுக்கு சென்றாலும் என்ன காரியங்களை செய்தால் வீட்டிலே இருந்த வீட்டு வேலைகளை எல்லாம் அழகாக நேர்த்தியாக கவனித்து விட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாங்கள் முழங்கால் படியிட கஷ்டமா இருந்தா அவருக்கென்று ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்து கர்த்தருடைய பிள்ளைகளே தினந்தோறும் போய் அங்க செபிக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. அது அவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். ஆகவே அதன் பின்பதாக அவர் எங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார். அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு விதைக்கிறவர்களாக நாங்கள் மாறும் பொழுது எங்களுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இருக்கிறது. அவர் சொல்றார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவி கொடும் என்பதாக சொல்லுறாரு இல்லையா? எங்கள் கேடயமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். பாத்தீங்களா? நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும் அப்படின்னு சொல்றாரு. தேவனே எங்கள் கேடயத்தை நோக்கி பாரும், நீர் அபிஷேகம் பண்ணியவரை தயவுடன் பாரும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து பாருங்க, ஒரு அருமையான ஒரு வார்த்தை. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும், எங்களுக்கு எத்தனையோ 1000 நாட்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இந்த 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய பிரகாரங்களிலே இருப்பது எனக்கு ஒரு நாள் அது போதும் அப்ப. ஒரு நாள் இருப்பது எவ்வளவு அருமையான ஒரு காரியமாக அங்கு இருக்கிறது என்பதாக சொல்றார் இல்லையா? உமது ஆலய பிரகாரங்களிலே ஒரு நாளை கழிப்பது வேற எங்காவது 1000 நாட்களை கழிப்பதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தது பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்பதாக அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இதைத்தான் நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவ முதலாவது கேட்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். பரலோக ராஜ்யத்தை நாங்க தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாசஸ்தலம் மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த உலகத்திலே தெரிந்ததாக நல்லா கிளியரா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்க தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூடத்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்லி நாங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும், நரகத்துக்கு போவோமா, அப்பா எங்களை காத்துக்கொள்வார், அதனால்தான் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஊறி போகணும், ஆண்டவரோட ஊறிடணும், ஆண்டவரோடு அப்படி ஊறி போய் விட வேண்டும். அல்லேலூயா. அதான் நல்ல ஒரு காரியம். ஆகவே சொல்றாரு பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார் அப்படின்னு சொல்லப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனாய் கர்த்தர் சூரியனும், அவர் எப்படியாப்பட்டவர்? தேவனாய் கர்த்தர் சூரியனும், தேவனாய் கர்த்தர் சூரியனும் கேடயமுமாய் இருக்கிறார். கர்த்தர் தயவையும் கனத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். குற்றமற்றோராய் நடப்பவர்களுக்கு அவர் நன்மையானவற்றை கொடாமல் இருப்பதில்லை. உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு
நன்மையான காரியங்களை அவர் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமமாய் நடக்கிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அவருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகள் மேல் அவர் பிரியம் கொள்கிற தகப்பனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதாக அவர் முடித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனை தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்களும் நானும் யாரை நம்பி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷனையா தேவனையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அதே பசியில என்ன செய்யுமா? தாழ்ச்சி அடைஞ்சு அப்படியே கிடக்குமா? ஆனா ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் அங்கு பசி கொட்டுமை அங்கு வரவே வராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நாங்கள் ருசிக்க வேண்டும். அவரை ஆராதனை செய்யும் பொழுது அவர் சொல்லுவாரு, அதாவது என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா? அப்ப ஒரு ஆள் இருக்கிறானா பாரு, என் பிள்ளைகளை இவ்வளவு பிள்ளைகளை நான் படைச்சு வச்சிருக்கிறேன், ஒரு பிள்ளையாவது உணர்வோடு என்னை தேடுதா அப்படின்னு சொல்லி அவர் பார்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்களும் நானும் உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை உணர்வுள்ள தேடணும். நம்ம தேடினால் அவர் வெளிப்படுவார். தெரியுமா? டக்குன்னு நாங்க நிதானத்துக்கு வந்தோன்னா டக்குன்னு மறைஞ்சு போயிரும். நாங்க நிதானத்துக்கு வர வரைக்கும் அவர் காரியங்களை நாங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலும் ஆண்டவரை நாங்க கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு நாங்க ஆண்டவரோடு கூட நடக்கும் பொழுது அவர் மனமிறங்கி வருகிற தகப்பனாக இருக்கிற எங்களை நேசிக்கிறவர். அதாவது சொல்றார், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைந்து போக மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆக இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. அவரோடு கூட நடங்க. அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுங்க. இந்த உலகம் தருகிற சந்தோஷம், சமாதானம் நிலையற்றதாக இருக்கிறது. இது வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதெல்லாம் அப்புறப்படுத்துங்க. வேதனை வேண்டாம். அளவுக்கு மிச்சம் இந்த உலகத்துக்குரிய சந்தோஷம் எனக்கு வேண்டாம். என்னுடைய பரலோக தேவனுடைய சந்தோஷம் எனக்கு போதுமானது. அந்த காரியங்களை நானும் நீங்களும் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டோம் என்றால், இந்த உலக வாழ்க்கையை நாங்க பார்க்கணும், அதெல்லாம் ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, குப்பையாக எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நான் இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்போ கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என்னை வாய் அபிஷேகம், ஏன்னா வாய் பிரதானமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாய் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. என்னுடைய சரீரத்தை அபிஷேகம் பண்ணுங்க. உமக்கு உரிய தூய பாத்திரமாக என்னை வணைந்து கொள்ளுங்க. அந்த சீயோனை காண வேண்டும். அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த தரையில நாங்க நடக்கணும்ப்பா, இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை நாங்கள் வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் பொழுது அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பாதத்துல இருங்க. தேவனோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்க. பரிசுத்தமா இருங்க. பரிசுத்தமா ஜீவிங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த உலகத்தில் அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபத்தில் விழித்திருங்கள். கர்த்தர் தாம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. ஆமென். 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 நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியத்தை நமக்கு போதித்திருக்கிறீர்கள். கர்த்தரை சார்ந்திருங்கள். ஜெபத்தில உறுதியாயிருங்கள். உபத்திரவத்தில பொறுமையாயிருங்கள். அப்படியாக ரோமர் 12:12 சொல்கிறது. அப்படியாக எங்களுக்கு சத்தியத்தின் ஆழத்தின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படியாக நாங்கள் கர்த்தரை சார்ந்து அவர் சமூகத்திலிருந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ள, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி, அந்த நன்மையால் நிரப்புற தேவன் எல்லாவற்றின் ஆசீர்வாதங்களை நிரப்புவார், நடத்துவார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, கற்றுக் கொடுத்துறீங்க. அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாஜ கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. ஆமென். God bless you.